என்னது என்ன வேணுமா? கடைக்கு எதுக்கு வருவாங்க? வாங்குறதுக்கு தான். என்னது? என்கிட்ட இப்ப கைவசம் அடி மட்டும்தான் இருக்கு, வாங்குறீங்களா? எல்லாம் நம்ம தெரிஞ்ச பசங்க, நம்ம ஊருக்கார பசங்க. ஆளுக்கு ஒரு கடையில் வாங்கினா தானே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது காய்கறி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஆச்சு. அதனால காயை அந்த கடையில் வாங்கிட்டேன். இங்கே கொஞ்சம் கறி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். புரட்டாசி மாசம் கறி சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் இங்க என்ன வேலை? நான்வெஜ்லாம் சாப்பிட்றதில்ல, வெஜ்ஜு தான். வெஜ்ஜில் ஒரு 2 கிலோ நாட்டுக்கோழி தான் போடு. என்னது? வெஜ்ஜில நாட்டுக்கோழியா? நானே இந்த மாசம் எந்த வசூலும் இல்லைன்னு சொல்லி கடுப்புல இருக்கேன். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. உங்ககிட்ட வெஜ்ஜில் நாட்டுக்கோழி இருக்குதா இல்லையா? ஒரு மாசம் கறி சாப்பிடாம இருக்க முடியல. ஒவ்வொரு மத சடங்குகளுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கும். சும்மாலாம் ஒண்ணு நம்மளோட முன்னோர்கள் இந்த மாசத்துல கறி சாப்பிட கூடாதுன்னு சொல்லல. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. காற்றோட திசை மாறுபாடு, பூமியோட பாதை மாறுபாடு. இதனால இந்த மாசத்துல வெயிலும் குளிரும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இதை நம்ம உடம்பு ஏத்துக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும். நான்வெஜ் மாதிரி இருக்க கடின உணவை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வெஜ்ஜில் 2 கிலோ நாட்டுக்கோழி கொடு, நான்வெஜ் வேணாம். என்னது? மறுபடியும் வெஜ்ஜா? இப்ப வந்து பாரு. ஏய், பேஸ்ட்டுக்கும் போது அடிக்கிற, வலிக்குதுடா. யோ, இது நான்வெஜ் பக்கெட் இல்ல, வெஜ் பக்கெட். அடிச்சா வலிக்காது.